வணக்கம் சார், திருப்பதி காசு காஞ்சிபுரம். நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொலிரோ 2015 மாடலு. ஓனர் பார்த்தீங்கன்னா 2 ஓனரு. இது வந்து டாப் எண்ட் மாடல், ஜெட்டலக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 5 டயருமே புது MRF டயர். பாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் இருந்ததுன்னா ஃபுல் பெயிண்ட் பண்ணிட்டாங்க, கம்பெனி பெயிண்டிங்கு. ஒரிஜினாலிட்டியாக இருக்குது வண்டி. இது வந்து ஜெட்டலக்ஸ் டாப் எண்ட் மாடலு, 15, 2 ஓனரு. வண்டி பார்த்துலாம் வாங்க. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியரு, அவுட்லுக் எல்லாமே நல்லா இருக்கு வண்டி. சார் 4 டயர் மட்டும் தான் புதுசு. ஸ்டெப்னி வந்து பழைய டயர் தான், பிரிட்ஜஸ்டோன் டயரு. அதுவும் நல்லா இருக்கு பட்டனு. இது வந்து 4மே வந்து புது டயரு, புது பட்டன். வண்டி நல்லா நீட் அண்ட் குவாலிட்டி. ஜெட்டலக்ஸ் டாப் எண்ட் மாடல். வண்டி வந்து இன்டீரியரு, அவுட்லுக் எல்லாமே நல்லா இருக்கு. செட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாதா செட்டு தான் இருக்கு. 10 வுட்டுன்னு ஆக்ஸ் மட்டும் தான் இருக்கு, பென்ட்ரைவ் கூட கிடையாது. சாதா செட்டு தான். மேட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுங்கெல்லாம் போடுவாங்கல்ல, அந்த புல் மேட்டு வாங்கி போட்டிருக்காங்க. நல்ல குவாலிட்டியான வண்டி வந்திருக்கு இன்னைக்கு பொலிரோ. நீண்ட இடைவெளிக்கு பிறகு, கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொலிரோ ஒன்று விற்று கொடுத்துட்டு அவருக்கு ஒரு எர்டிகா ஒன்று எடுத்து கொடுத்தோம். அதுக்கப்புறம் ஒரு வண்டி வந்து வீடியோ போட்டோம். அது ரேட்டு செட் ஆகாமல் கடைசியில் அவர் டீலர் விட்டவர் எடுத்துகிட்டு போயிட்டார். இது வண்டி பார்த்தீங்கன்னா பார்க்கிங் சேல் வண்டி தான், ஒரு டீலர் வண்டி. இது பொள்ளாச்சி டீலர். இவர் அங்கேருந்து இப்போ இங்கே இன்னொரு ஆள் மூலம் நம்ம ஆஃபீஸ் சேல்ஸுக்கு வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 4 பிஸ்டன் வரும். இப்போ வரதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெட்டலக்ஸ் டாப் எண்டில் வந்து 3 பிஸ்டனு, இது வந்து 4 பிஸ்டன் வரும். இன்னைக்கு வந்து 18 லட்ச ரூபா 17 லட்ச ரூபா ஆகுது ஆன் ரோடு. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம வீடியோ போட்டோன்னே எனக்கு அந்த ஃபோட்டோ, இன்டீரியர் ஃபோட்டோ அனுப்புங்க,
அப்புறம் அவுட்லுக் ஃபோட்டோ அனுப்புங்க இதை அனுப்புங்கன்றாங்க. இப்போ நம்ம ஒரு வீடியோ எடுத்து வண்டி மொத்தமே அதுக்காக தான் ரொம்ப நேரம் ஆனாலும் ஸ்டெயின் பண்ணி இவ்வளோ நேரம் வீடியோ எடுத்து போடுறோம். இதில் தெரியாத உங்களுக்கு ஃபோட்டோவா அதை வீடியோவில் தெரியாத உங்களுக்கு ஃபோட்டோவில் தெரிய போகுது. வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டா நேரில் வந்து பார்க்கணும். ஏன்னா எங்கிட்ட வண்டி வந்து ஓரளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும். இன்ஜின் நல்ல வண்டியாக இருந்தால் தான் நம்ம நிறுத்துவோம். ரொம்ப மோசமான வண்டியெலாம் நம்ம பார்க்கிங் செல் பண்ண மாட்டோம், நம்ம வியாபாரத்துக்கு எடுக்க மாட்டோம். நல்ல வண்டி தரமான வண்டி நம்மகிட்ட எடுத்துகிட்டு போனாங்கன்னா எந்த ஒரு குறையும் வரக்கூடாது. எடுத்துகிட்டு போய் நல்லா இருக்குன்னு நம்ம அடுத்த கஸ்டமர் தேடி வரணும், சொல்லி அனுப்பணும். இப்போ போன மாதம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பலீனோ ஒன்று கொடுத்தோம். சென்னையில் டி நகர் ஒரு சின்ன பசங்க தான் அவங்க. எடுத்துகிட்டு போய் பொண்ணு ஒரு 4 வண்டி செகண்ட் டைப் வேணும்னு கேட்குறாங்க. ஆனால் நம்மக்கிட்ட இல்லை, இந்த அக்சென்ட் மட்டும் தான் இருக்குது. அக்சென்ட்டு வந்து எடுத்துக்கன்னா இல்லை அது 1.6 இது வேணாம், வேறு மாதிரி பலீனோ இல்லை சுசுக்கியில் வேறு எதுனா வண்டி செகண்ட் டைப்பு கேட்குறாங்க. அது மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போனாங்கன்னா நம்ம தேடி வரணும். இப்போ சென்னையிலே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் ரிட்டெயிலெல்லாம் இருப்பாங்க. ஏன்னா அங்கே விட்டுட்டு வந்து நம்மக்கிட்ட எடுத்துகிட்டு போய் வண்டி நல்லா இருக்குண்ணா, எந்த குறையும் இல்லை, இன்ஜின் நல்லா இருக்குது, ஏசிலாம் நல்லா இருக்குன்னு நம்ம சொல்கிறது அந்த ஒரு வார்த்தை தான் நமக்கு வந்து நம்ம ஆஃபீஸோட பெருமை. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சீட்டு கவரு, இன்டீரியரு, அவுட்லுக் எல்லாமே நல்லா இருக்கு. பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி பெயிண்டாக பண்ணியிருக்காங்க, நல்லாவே இருக்கு வண்டி. நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ண மாதிரி தெரியாது. ஒரு கஸ்டமர் பார்த்தா, இப்போ டீலர் அந்த மாதிரி எங்களுக்கு தான் தெரியும். கஸ்டமர் பார்த்தாங்கன்னா பெயிண்ட் பண்ண மாதிரி தெரியாது, அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்கு. வண்டியோட கிலோமீட்டர் பார்த்தலாம் வாங்க. கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 84,521 கிலோமீட்டர் ஓடி இருக்கு சார். 84,521. அப்படியே இருங்க, ஏசி மட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லிடுறேன். ஏசி சில்னஸ் நல்லாவே இருக்கு. இவ்வளவு வெயில்ல நின்னும் பாத்தீங்கன்னா இப்போ போட்ட நல்ல சில்னஸ் கிடைக்கும். ஏசிலாம் பக்கா கூலிங்கு, வண்டி நல்லா இருக்கு. ஏசி நல்லாவே இருக்கு, சில்னஸ் சரியான கூலிங். இன்ஜின் நாய்ஸ் பாருங்க, இன்ஜின் எப்படி இருக்கு பாருங்க. இதுதான் பொலிரோட ஒரிஜினல் நாய்ஸ். இன்ஜின் வந்து அருமையான இன்ஜின், நல்ல வண்டி. இந்த வண்டியை மிஸ் பண்ணாம யாராவது பொலிரோ விரும்பி எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க. டயர் பார்த்தீங்கன்னா வாங்கி ஓடவே இல்லைன்னு நினைக்கிறேன், வாங்கி போட்டு அப்படியே நிற்கிது போல. பட்டன் பாருங்க, அப்படியே ஃபுல் பட்டன். 4 டயருமே பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் ஃபுல் பட்டன். ஸ்டெப்னி மட்டும் பிரிட்ஜ் ஸ்டோனு, அது ஒரு ஆஃப் கண்டிஷன் மேலே இருக்கும். ஹெட்லைட் எல்லாமே புதுசாகவே இருக்கு, நல்லா இருக்கு. இந்த வண்டியோட டீட்டெயில் மறுபடியும் சொல்ற பாருங்க. 2015 2 ஓனரு, ZLX, இன்சூரன்ஸ் வந்து லைவ்ல இருக்கு. இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீலர் தான் பார்க்கிங் சேலுக்கு அமைச்சிருக்காரு. வெளியூர் டீலர். அவர் வந்து பொள்ளாச்சி, இங்கே அவர் நண்பர் எடுத்து விட்டுருக்காரு ஆஃபீஸில். அவர் வந்து கோட் பண்ணுற ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 6 லட்ச ரூபா கேளுங்க, ஃபைனலாக ஒரு 5,45,000 ரூபா கொடுத்தலான்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு என்ன ஆஃபர் இருக்குன்னு சொல்லுங்கள், கேட்டு முடிச்சு தரேன். அது கமிஷன் வியாபாரம் தான். யாருன்னா தேவைப்பட்டால்
கூப்பிடுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ நமக்கு வந்து அப்லோடு கிடைக்கும். நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் போட்டிருக்கோம் நிறைய வீடியோ. ஏன்னா வண்டி நிறைய சேல்ஸ் ஆனதா, போன மாதம்லாம் சேல்ஸ் கம்மி தான். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு வண்டி கம்சனாபாட்டில் ஒரு விருதுநகர் டீலருக்கு ஒரு சும்மா ஒன்று ஸ்பேஸ் என்ஜின் வந்து கொடுத்தோம். காலையிலே வாங்கிட்டு போயிட்டாரு. இன்னொரு வண்டி எடிஎஸ் வியாபாரம் ஆக வேண்டியது, அது சின்ன ஒரு மிஸ் ஆகிட்டு அப்புறம் வந்தவங்களும் போயிட்டாங்க. கஸ்டமர் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாரு. இந்த வண்டி வந்து என்ன தேவைப்பட்டால் கூப்பிடுங்க. 6 ரூபாய் கேட்குறாரு, 5.25 ரூபா ஃபைனலாக கொடுக்கலான்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு அதுலேயும் எதனா கம்மி பண்ணி தரேன். ரொம்ப கம்மியாக கிடைக்காது, ஏன்னா வண்டி வந்து நல்லா இருக்குது, ஒர்த்தபிளான வண்டி. இது வந்து இன்றைக்கி புதுசு வந்து 18 லட்ச ரூபா ஆகும்னு சொன்னார் அவர். அது எனக்கு ஐடியா இல்லை, நீங்கள் விசாரிச்சுக்கங்க. ஃபைனலாக ஒரு 5.25 ரூபா சொல்கிறாரு. என்ன முன்ன பண்ண பண்ணி தரலாம். யாருன்னா தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.